விஷ்ணு சஹஸ்ரநாமம். இன்று ஒரு திருநாமம், 93ஆம் திருநாமம், வியாழாய நமக. சேதுக்கரையில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீராமனை சரண் புகுந்தான் விபீஷணன். அவனது வருகையை ஸ்ரீராமனிடம் சென்று கூறிய ஸ்ரீ சுக்ரீவன், இது அரக்கர்களின் சதித்திட்டமாக இருக்கக்கூடும், இவனை நம்பாதே என்றான். அனைத்து வானரர்களையும் அழைத்து அவரவர் கருத்துக்களை கேட்டான் ஸ்ரீராமன். இவனை நன்கு பரிசோதிக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றான் ஸ்ரீ வாலியின் மகனான ஸ்ரீ அங்கதன். ஓர் ஒற்றனின் மூலம் இவனை கண்காணித்த பின் முடிவெடுப்போம் என்றான் சரபன் என்னும் வானர வீரன். இவன் வந்த நேரம் சரியில்லை, இவனை திருப்பி அனுப்பிவிடலாம் என்றார் ஜாம்பவான். முதலில் இவனையும் இவனுடன் வந்த நால்வரையும் முழுவதுமாக சோதித்து பார்க்க வேண்டும். ஆடைகளுக்குள் ஆயுதங்களை இவர்கள் மறைத்து வைத்திருக்க வாய்ப்புண்டு என்றான் மைந்தன். தன்னுடைய வரலாற்றையே மறந்த சுக்ரீவன் உடன் பிறந்த அண்ணனுக்கே துரோகம் இழைத்துவிட்டு வந்தவனை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்றான். இறுதியாக அனுமனின் முகத்தை பார்த்தான் ராமன். நான் இலங்கைக்கு சென்றிருந்த போது ராவணன் என்னை கொல்ல நினைத்தான். தூதுவனை கொல்லக்கூடாது என்று சொல்லி என் உயிரை காப்பாற்றியவன் இந்த விபீஷணன். இவன் நல்லவன், எனவே இவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்றார் அனுமன். என் உள்ளத்தில் உள்ளதை உங்களில் ஒருவர் கூட உணரவில்லையே என வருந்தினான் ராமன். அனுமனே, நீ அவன் நல்லவன் என்பதால் ஏற்றுக்கொள்ள சொல்கிறாய். வானரர்களே, அவன் தீயவன் என்பதால் ஏற்கலாகாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் என் கருத்து யாதெனில், வந்திருப்பவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, தீயவனாக இருந்தாலும் சரி, என்னை தேடி வந்தவனை ரட்சித்தே தீருவேன் என்று தன்னுடைய திருவுள்ளத்தை வெளியிட்டான் ராமன். சுக்ரீவா, அவனை உடனே அழைத்து வா. ஒருவேளை ராவணனே விபீஷனை போல மாறுவேடத்தில் வந்திருந்தாலும் அதற்காக அவனை அழைக்காமல் வெறுங்கையோடு திரும்பி வராதே. ராவணனே என்னை தேடி வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்றும் கூறினான். விபீஷணன் அழைத்து வரப்பட்டான். அப்போது அவனை நோக்கி ராமன் பார்த்த பார்வையில் 1000 அர்த்தங்கள் இருந்தன. இவ்வளவு நேரம் உன்னை வெளியே காக்க வைத்தமைக்கு என்னை மன்னித்துவிடு என ராமன் வேண்டுவது போன்ற தோரணை அந்த பார்வையில் வெளிப்பட்டது. சில காலம் கழித்து லக்ஷ்மணனும் விபீஷணனும் பேசிக்கொண்டிருந்த போது லக்ஷ்மணன், விபீஷணா, ராமன் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் திரும்ப இலங்கைக்கு அனுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பா என்று கேட்டான். ராமன் என்னை நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் என நான் நம்பினேன் என்றான் விபீஷணன். எதை வைத்து அப்படி நம்பினாய் என்று கேட்டான் லக்ஷ்மணன். உனக்கு தமிழ் தெரியுமா என்று கேட்டான் விபீஷணன். ஆம், தெரியுமே. நாங்கள் வனவாசத்தில் அகஸ்தியரின் ஆசிரமத்தில் தங்கி இருக்கையில் அவரிடம் தமிழ் கற்றோம் என்றான் லக்ஷ்மணன். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, யானை வாயில் நுழைந்த கரும்பு போல என்று. யானையின் வாயை ஒரு கரும்பு அடைந்து விட்டால் அது வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனெனில் அதை தின்று முடிக்காமல் யானை விடாது. இங்கே ராமன்தான் யானை. பக்தர்கள் கரும்பு போல. கரும்பை கண்டால் யானை மகிழ்ச்சி அடைந்து அதை இறுக பிடித்து கொள்வது போலதான் வாயிலை தேடி வந்த பக்தர்களை விடாமல் இறுக பிடித்து கொண்டு காப்பாற்றியே தீருவான் ராமன். இந்த ரகசியம் எனக்கு தெரிந்ததால் தான் நம்பிக்கையோடு சரண் புகுந்தேன் என்றான் விபீஷணன். இவ்வாறு தன்னை சரண் புகுந்த அடியவர்களை யானை கரும்பை பிடித்து கொள்வது போல இறுக பிடித்து கொண்டு கைவிடாமல் காத்தருள்வதால் திருமால் வியாழக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 93வது திருநாமம். வியாழாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் நல்ல பிரார்த்தனைகள் அனைத்தையும் திருமால் நிச்சயம் நிறைவேற்றித் தருவார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.